सदाशिवसमारम्भाम् शिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयम् नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम् अपार करुणासिन्धुम् ज्ञानदं शान्तरूपिणम् श्रीचन्द्रशेखरगुरुम् ध्यायामि तम् अहर्निशम् श्रीगुरुभ्यो नमः। अहं पूर्वं यथा उक्तवती अद्य वयं सुन्दरकाण्डस्य पारायणम् आरम्भं कुर्मः। रामोदन्तपुस्तकम् अस्ति सर्वेषां समीपे इति चिन्तयामि। सुन्दरकाण्ड अध्यायस्य अद्य पारायणम् आरम्भं कुर्मः। सर्वेषां समीपे पुस्तकमस्ति इति मन्ये। 32तमपुटः 32nd पेज् अथ सुन्दरकाण्डः इति। अभिवाद्याथ सकलान् अमरान् पवनात्मजः पुप्लुवे च गिरेस्तस्मात् विलङ्घयितुमर्णवम् ससमुल्लङ्घ्य मैनाकम् सुरसाम् अभिवाद्य च निहत्य सिंहिकाम् नीत्या पारं प्राप महोदधेः लङ्काधिदेवतां जित्वा तां प्रविश्यानिलात्मजः सीतां विचिन्वन्नद्राक्षीत् निद्राणं निशि रावणम् पादपं कञ्चिदारुह्य ओके अदु इल्लया ओके अपश्यंस्तत्र वैदेहीम् विचिन्वानस्ततस्ततः अशोकवनिकां गत्वा सीतां खिन्नां ददर्श सः पादपं कञ्चिदारुह्य तत्पलाशैः सुसंवृतः
आस्ते स्म मारुतिस्तत्र सीतेयमिति तर्कयन् अद्य वयं पञ्च श्लोकान् पठितवन्तः सुन्दरकाण्डे. सुन्दरकाण्डे किं वर्णितम् अस्ति? சுந்தரகாண்டத்துல முக்கியதமம் நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, சுந்தரகாண்டத்தோட நாயகன் அப்படின்னு பார்த்தா யாரு முக்கியம்? இங்க நாயகன் காரியம் கரோதி இதி பிரிச்சாமஹா சேத் ஹனுமான் ஏவ இல்லையா. இப்போ இந்த ஃபுல் இதுலயே என்ன படிக்க போறோம்? சுந்தரகாண்டத்துல ஹனுமான சுத்தி தான் எல்லாம் இருக்கு. ஹனுமான் எங்க போனார், என்ன பண்ணினார், எப்படி ஆரம்பித்தார், தன்னுடைய சமுத்திர லங்கனத்தை எப்படி ஆரம்பித்தார், அங்க யாரெல்லாம் பார்த்தார், அதுக்கப்புறமா சீதையை எங்க கண்டுபிடிச்சார், சீதையோட என்ன பேசினார், சீதா ஹனுமானுக்கு ராமனிடம் கொடுப்பதற்காக என்ன கொடுத்தார், அத மாதிரி எல்லா விஷயத்தையும் ஹனுமான சுத்தி நம்ம படிக்க போறோம். அப்போ அதனால பிரதம ஸ்லோகம் பஷ்யத்து. அபிவாத்ய அத சகலான் அமரான் பவனாத்மஜா. प्रथम पंक्ति इल्या पवनात्मजः. कः पवनात्मजः? कः पवनात्मजः? वायुपुत्रः. पवनः इत्युक्ते वायुः, आत्मजः पुत्रः, पवनस्य आत्मजः पवनात्मजः, पवनस्य आत्मजः पवनात्मजः. सः किम् अकरोत्? सः सकलान् अमरान् अभिवाद्य. अमरान् इत्युक्ते देवान्, सकलान् देवान् अभिवादनं कृत्वा इति अर्थः. अभिवाद्य अभिवादनं कृत्वा इत्युक्ते ल्यप् प्रत्ययः अत्र अस्ति. एलाक्कु पुरियदा न कोञ्चं कोञ्चं किञ्चित् संस्कृतेन अहं वदामि, सर्वे अवगच्छन्ति किल? अभिवाद्य அந்த எல்லா தேவர்களையும் நமஸ்கிருத்ய. அபிவாத்ய இत्युक्ते நமஸ்காரம் கிருத்வா, நமஸ்கிருத்ய. சஹ கிம் அகரோத்? अर्णवं विलङ्घयितुं. अर्णवः समुद्रः, अर्णवं विलङ्घयितुं, लङ्घनं कर्तुं, समुद्रस्य लङ्घनं कर्तुं, समुद्रं पारयितुं, समुद्रத்தை கடக்கிறதுக்காக என்ன பண்ணினார்? புப்ளுவே, புப்ளுவே ஜம்ப் பண்ணினார். எங்கேந்து? தஸ்மாத் கிரேஹே புப்ளுவே. அந்த காரணத்தினால அவர் என்ன பண்ணினார்? அங்க இருக்கிற ஒரு கிரியிலேந்து அவர் புப்ளுவே ஜம்ப் பண்ணினார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சஹ द्वितीय श्लोक समुल्लङ्घ्य मैनाकम्. அவ சஹ समुल्लङ्घ्य. ஆனா சஹங்கிறது சன்னு இருக்கு, விசர்கா நாஸ்தி. கிமர்த்தம் நாஸ்தி அത്ര விசர்கா? சமுல்லங்க்யன்னு இருக்கு. சஹ சமுல்லங்க்யன்னு நம்ம சந்தி விச்சேதம் பண்ணி படிக்கிறோம். கிமர்த்தம் அത്ര விசர்கா நாஸ்தி? வதந்து. அத விசர்கஸ்ய கிம் அபவத்? என்ன ஆச்சு விசர்கத்துக்கு? லோபஹ. விசர்கஸ்ய லோபஹ. நான் அன்னைக்கே சொன்னேன், எங்கெல்லாம் என்ன ஸ்லோகம் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு கொஞ்சம் வாக்கியங்கள் ஆகட்டும், ஒரு கதா ஆகட்டும், ஏதாவது ஒரு பாடம் படிச்செல்லாம் அங்க சந்தின்னு இருந்தது, விசர்கா இருக்கணும், ஆனா இல்ல விசர்கத்தோடு சேர்ந்து சப்தங்கள் ஜாயின் ஆச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு அப்சர்வ் தேர். என்ன அப்சர்வ் பண்ணணும்? அங்க என்ன மாதிரியான ரெண்டு சப்தங்கள் ஜாயின் ஆயிருக்கு, அங்க விசர்க சந்தியா அங்க ஸ்வரசந்தியா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். நம்ம விசர்க சந்தி படிச்சிருக்கோம், அதனால இது நம்மளுக்கு புரியும். என்ன? ச சமுல்லங்க்ய விசர்கஸ்ய லோபஹ. கிமர்த்தம் லோபஹ இது நியமாக சந்தி. நான் நியமங்கள்லாம் சொல்லியிருக்கேன், அத அப்ளை பண்ணி நீங்க இங்க பாக்கணும். ஏ விசர்கம் லோபஹா இது. ஓகே. சமுல்லங்க்ய அவர் சமுத்திரத்தை லங்கனம் பண்ணினார். பண்ணிட்டு இருக்கும்போது என்ன? மைனாகம் சுரசாம் அபிவாத்யச்ச. ஆன் த வே இன் த ஸ்கை ஒன்லி. மைனாகம், மைனாகம்ங்கிற பர்வதத்தை நமஸ்காரம் பண்ணார்.
சுரசாம் அபிவாத்தியச்ச. சுரசா சுரசா மாதரம் வருது அதுல ஸ்லோகம். அதுல சுரசாங்கிற ஒரு ராட்சச உருவத்துல இருக்கிற அவளையும் நமஸ்காரம் அபிவாத்தியச்ச. அப்புறம் என்ன பண்ணார்? நிஹத்திய சிம்ஹிகாம் நீத்யா. சிம்ஹிகாங்கிற ஒரு ராட்சசியும் நிஹத்திய நீத்தியா நிஹத்திய ஒரு நீதியினால நிஹத்திய வதம் பண்ணி. நீதினா என்ன அர்த்தம்னா he thought of a plan. எப்படி அவளை வதம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு யோஜனை பண்ணி பிளான் பண்ணி அந்த நீதியினால நிஹத்திய பாரம் பிராப மகோததேஹே. மகோததேஹே பாரம் பிராப. அந்த மகோததியினுடைய மகோததி இत्युक्ते சமுத்திரஹ. சமுத்திரஸ்ய பாரம் கதவான். பிராப இत्युक्ते தத்ர கதவான் इति अर्थः. अवगतं वा? द्वितीय श्लोकम्. इदानीं तृतीय श्लोकं पश्यामः. लङ्काधि देवतां जित्वा. अங்க போய் லங்கையில ரீச் பண்ணிட்டார். he jumped down on. ஆனா அங்க போன உடனே லங்காபுரியில அப்படியே ரொம்ப ஸ்வர்ண லோகமா இருந்துதான். ஸ்வர்ணபுரியா அவ்வளவு அழகா இருந்துதான் லங்காபுரி. அந்த லங்காபுரிய வர்ணிக்கிறதுக்கே ஒரு ஃபுல் சர்க்கம் எடுத்துக்கிறார் வால்மீகி விஸ்திருத்தமா. அவ்வளவு அழகான ஊர் அது. அத காப்பாத்தணும் இல்லையா? அதனால ராவணன் என்ன பண்ணிருந்தான்? ஒரு காட் மாதிரி போட்டிருந்தான் தன்னோட லங்காபுரியோட துவாரத்துல. யாரு? அங்க லங்கா ஒரு ஒரு ஸ்திரீ இருந்தா. அவளையும் லங்காதி தேவதாம் ஜித்வா. அவன் என்ன பண்ணா? அவளை ஜெயிச்சு அவ ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா. நீ போயிட்டு வா, உள்ள போயிட்டு வா, பரவாயில்ல, ஐ வில் அலவ் யூ டு என்டர் லங்காபுரி. ஏன்னா அவளை ஜெயிச்சுட்டு அப்புறம் உள்ள போனார் அவர். லங்காதி தேவதாம் ஜித்வா. அந்த லங்கைய எந்த அதிதேவதை இருக்காளோ அந்த தேவதையெல்லாம் ஜெயிச்சு தாம் பிரவிஷ்ய அனிலாத்மஜः. பிரவிஷ்யானிலாத்மஜः. अत्र शब्दद्वयम् अस्ति. प्रविश्य प्लस् अनिलात्मजः. वयं योजयामः चेत्, सन्धिं कुर्मः चेत् प्रविश्यानिलात्मजः. का सन्धिः वर्तते अत्र? प्रविश्यानिलात्मजः. என்ன சந்தி? भगिनी स्वर्ण இல்ல, ஸ்வர்ணனா கோல்டு. சவர்ண. சவர்ண தீர்க்க. ஆமா, சவர்ணன சமான வர்ண அப்படின்னு அர்த்தம். குட். சவர்ண தீர்க்க சந்தி. அஸ்து. இப்போ இதுல பிரவிஷ்ய அனிலாத்மஜா. முன்னாடி ஹனுமாருக்கு என்ன பேரு பார்த்தோம் நம்ம? பவனாத்மஜா. இங்க என்ன? அனிலாத்மஜா. சரியா? நீங்க அஷ்டோத்திர அர்ச்சனை எல்லாம் எல்லா சுவாமிக்கும் பண்ணுவோம் இல்லையா? அதுல ஒவ்வொருத்தருக்கும் நிறைய நாமா, பகூனி நாமானி சந்தி. விஷ்ணு சஹஸ்ரநாமம், சஹஸ்ரநாமானி சந்தி. லலிதா சஹஸ்ரநாமம், சஹஸ்ரநாமானி சந்தி இல்லையா? அதே மாதிரி ஹனுமாருக்கும் நிறைய பேர் இருக்கு. வித் காரணம், காரண நாமம். அப்ப இது என்ன? பவனனுடைய புத்திரன். அனிலஹா. அனிலஹானாலும் வாயுன்னு அர்த்தம். அப்போ வாயு புத்திரஹா, அனிலாத்மஜா, பவனாத்மஜா, மாருதிஹி, எல்லாம் ஹனுமாரோட பேரு. அவர் அனிலாத்மஜா கிம் அகரோத்? பிரவிஷ்ய. காம பிரவிஷ்ய, தாம் பிரவிஷ்ய. இங்க தாம் பிரவிஷ்ய. அப்ப தாம்னா காம், லங்காபுரி. லங்காபுரி. அப்போ லங்காபுரிங்கிறத இங்க லங்காம்ங்கிறத ஸ்திரீலிங்க சப்தமா எடுத்துருக்கா. அந்த ஒரு நகரிய பிரவிஷ என்டர் பண்ணி சீதாம் விசின்வன் அத்ராக்ஷீத். சீதைய தேடிண்டு விசின்வன். விசின்வதேனா என்ன அர்த்தம்னா தேடறது. அன்வேஷணம் கரோத்தின்னு அர்த்தம். அன்வேஷயத்தின்னு அர்த்தம். விசின்வதே. விசின்வதேனா என்ன அர்த்தம்? அது தேடறது. யார? சீதாம் விசின்வன். சீதையை தேடிண்டே விசின்வன். அப்புறம் என்ன? அத்ராக்ஷீத். அத்ராக்ஷீத்னா அபஷ்யத்னு அர்த்தம். திருஷ்டாது தான், பூதகாலம் தான். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பூத காலத்துக்கு 3 லக்காரங்கள் உண்டு. இதுல இன்னொரு லக்காரம். இதுல லங் இல்ல, வேற லக்காரம். அப்போ அந்த லக்காரம் நம்ம இன்னும் படிக்கல. முக்கிய ரூபேண லங் லக்காரம் நம்ம சாமானிய ரூபேண வயம் பிரயோகம் குர்மஹ. அத்ராக்ஷீத்னு இருக்கு.
அப்போ அவர் பார்த்தார்னு அர்த்தம், அபஷ்யத்னு அர்த்தம். நித்ராணம் நிஷி ராவணம். நித்ராணம்னா நித்ராம குர்வன் ராவணம் அத்ராக்ஷேத். அப்ப சீதையை தேடிண்டே இருக்கும்போது அதுல இருக்கு பவனாத் பவனம் கச்சன்னு ஒரு பவனமா போய் தேடுறார் சீதைய. ஒரு பெரிய பவனம் அங்க இருந்தது. அங்க யார பார்த்தார்னா ராவணனை பார்த்தார். எப்படி இருந்தான்? நித்ராணம் ராவணம் நிஷி, ராத்திரியில படுத்துண்டு தூங்கிட்டு இருக்கிற ராவணனை பார்த்தார் அவர். அப்புறம் சதுர்த்த ஸ்லோகா அபஷ்யம் தத்ர வைதேஹீம். அப்புறம் அதே மாதிரி தத்ர வைதேஹீம் விசின்வான ததஸ்ததா. அங்க வைதேகிய தேடிண்டே போயிட்டு இருக்கும்போது விசின்வானஹா தேடிண்டே இருக்கிறவர் ததஸ்ததா அங்க இங்கேயுமா தேடுறார். என்ன பண்றார்? அசோக வனிகாம் அபஷ்யன். அங்க அவருக்கு சீதை கிடைக்கல. வைதேகியும் அபஷ்யன். மத்த இடத்துல எல்லாம் வைதேகி கிடைக்கவே இல்லை. போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறார். ஒரே துக்கப்படுறார். அதெல்லாம் இங்க வர்ணனை பண்ணல, ஏன்னா சங்கிப்தமா கொடுத்திருக்கா. ஐயோ என்ன பண்றது, இப்ப சீதையை நம்ம எங்கேயுமே கிடைக்கலையே. அவர் அவ்வளவு துக்கப்பட்டு சொல்றார், நான் என்னோட உயிரையே மாத்துக்க போறேன், ஆத்மஹத்யா பண்ணிக்க போறேன். நான் போய் ராமர்கிட்ட சீதை காணும், நான் பார்க்க முடியலன்னு சொல்ல முடியாது என்னால, அதனால நான் ஆத்மஹத்யா பண்ணிக்க போறேன் அப்படின்னு அவ்வளவு துக்கம் அடையிறார். அப்புறம் அவருக்கு புத்தி, அவர் அவ்வளவு புத்தி இல்ல அவருக்கு, அதனால தனக்கே சாந்த்வனா பண்ணிக்கிறாரு. என்ன, ஐயோ இல்ல நான் ஆத்மஹத்யா பண்ணேன்னா நான் போய்னா சுக்ரீவன் இருக்க மாட்டான், சுக்ரீவன் இல்லைன்னா அங்கதான் இருக்க மாட்டான், ராமர் இருக்க மாட்டார், ராமர் இல்லைன்னா லக்ஷ்மணன் இருக்க மாட்டான், அப்படியே நினைச்சு அயோத்தியாவே இருக்காது அப்படின்னு எல்லாம் நினைச்சு கடைசியில ஆத்மஹத்யா எல்லாம் பண்ணாம என்ன சொல்றாரு, இல்ல இல்ல இனிமே நான் எங்க தேடலையோ அந்த இடத்த நான் இப்ப தேட போறேன் அப்படின்னு தேடறதுக்கு திருப்பியும் விசின்வன். அப்போ விசின்வானஹா தேடிண்டே திருப்பி கிளம்புறார். அப்ப என்ன பாக்குறார்? அசோக வனிகாம் கத்வா. அங்க ஒரு அழகான வாட்டிகா, ஒரு உத்தியானம் மாதிரி இருக்கு, ஒரு சின்ன வனம் மாதிரி. அது பேர் என்ன? அசோக வனிகா. அசோக விருக்ஷா அஸ்தி. தத்ர கத்வா சீதாம் கின்னாம் ததர்ஷசஹ. கின்னஹா, கின்னா சீதா எப்படி இருந்தாள்னா ரொம்ப துக்கமா உட்காண்டிருந்தாள். கின்னா ரொம்ப கிரீவிங், அழுதுண்டு ரொம்ப துக்கத்தோட உட்கார்ந்து இருக்கிற அந்த சீதைய பார்த்தார். கின்னாம் ததர்ஷசஹா, பார்த்தார் அப்படின்னு. பஞ்சம ஸ்லோகத்துல என்ன? பார்த்தார். எப்படி பார்த்தார் அப்படின்னா பாதபம் கஞ்சித் ஆருஹ்ய. கஞ்சித் பாதபம் ஆருஹ்ய. பாதபம் அப்படின்னா என்ன? பாதபஸ்ய நாம கிம்? பாதபஸ்ய அர்த்தः கः? பாதபः தருஹு விருக்ஷः. விருக்ஷः கஞ்சித் பாதபம் ஆருஹ்ய, ஆரோஹணம் கிருத்வா. आरुह्य अस्मिन् शब्दे कः प्रत्ययः? आरुह्य. आरुह्य आरोहणं कृत्वा. वदतु भगिनी, उषा भगिनी. आरुह्य त्वा नास्ति, ल्यप प्रत्ययः अस्ति. ल्यप प्रत्ययः अस्ति, उपसर्गः अस्ति किल, अतः आरुह्य. அங்க அதுல ஏறி தத் பலாஷைஹி சுசம்விருதஹ. பலாஷஹ, பலாஷஹனா பத்திரம்னு அர்த்தம். பத்திரம்னா என்ன? அஹம் ஆங்கில பாஷாயாம் தமிழ் பாஷாயாம் न वदामि. பத்திரம், பர்ணம், பலாஷஹ एतेषां शब्दानां समानार्थः. वदतु पलाश शब्दस्य कः अर्थः? लीफ. लीफ. पत्रम, इल, பத்திரம். அப்போ பலாசைஹி சுசம்விருதா, அவர் தன்னோட உருவத்தை சின்னதா பண்ணிட்டு இருந்தார். அதனால போய் என்ன பண்ணார்? அந்த பத்திரங்கள்னால, பலாசங்கள்னால, இலைகள்னால சுசம்விருதா நல்ல மறைக்கப்பட்டு ஆஸ்தேஸ்ம அங்கேயே போய் உட்காண்டார். ஆஸ்தேஸ்ம, he was sitting. ஆஸ் தாத்து, ஆசு தாத்து, அதுல ஆஸ்தே
உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆனா இப்ப உட்கார்ந்து இருக்கிறாரா? இல்ல இல்லையா, நம்ம பூத காலம் யூஸ் பண்ணோம். அதனால என்ன பண்ணா ஸ்ம வயம் ஸ்ம இதி சப்தஸ்ய பிரயோகம் பூர்வம் அப்படி படித்தவந்தா. ஆஸ்தே ஸ்ம அங்க உட்கார்ந்திருந்தார். மாருதிஹி தத்ர ஆஸ்தே ஸ்ம மாருதி எங்க உட்கார்ந்தார்? இப்ப ஹனுமாருக்கு கதி சப்தாக வயம் திருஷ்டவந்தः கதி சப்தான்னு திருஷ்டவந்தः? மாருதிஹி பவனாத்மஜः அப்புறம் அனிலாத்மஜः அனிலாத்மஜः வாயுபுத்திரः இங்க மாருதிஹி மருதः புத்திரः அதனால மாருதிஹி தத்ர சீதேயமிதி தர்க்கயன்னு அந்த தர்க்கயன்னு தன்னுடைய அவர் கெஸ் பண்ணிட்டார், ஆர்கியூ பண்ணிட்டார். ஓ இது யாரு இந்த பாதபத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறவளை பார்த்தா சீதை மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சுண்டு தனக்குத்தானே சீதேயம் 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 சந்தி விச்சேதம் கரோத்து சீதேயம் சீதா அயம் சீதா அயம் இல்ல ஏ இருக்கு அதனால சீதா கரெக்ட். द्वितीय शब्दம் वदतु ए சீதா ஏயம் எப்படிமா எப்போ ஏ வரும்? சீதா இயம் சீதா இயம் சீதா இயம் ஏயம்னு ஏதான சப்தः अस्ति वा न अस्ति किल? ஏயம்னு ஒரு சப்தமுமே கிடையாது. ஏங்கற அக்ஷரம் எப்ப வரும் அத அவ யோஜனை பண்ணணும். இப்ப சீதேயம் பிரதம சப்தம் அகம் ஜானாமி, முதல் சப்தம் எனக்கு தெரியும் சீதான்னு. ஆனா இங்க சீதேயம்னு சீதாங்கிற ஆங்கிற அக்ஷரம் ஏன்னு ஆயிடுச்சு. அப்போ ஏ எங்க ஆகும்? ஆ பிளஸ் இ தானே ஏ ஆகும். என்ன கா சந்தேகி சந்தேக நாம வதத்து குணசந்தி குணசந்தி ஆ பிளஸ் இ ஏ. அதனால द्वितीय शब्दः இகாரே ஆரம்பம் பவதி. இரண்டாவது சப்தம் இகாரத்துல ஆரம்பமாகும். என்ன சப்தம்? இயம். அயம் ஏ இல்ல, ஏன்னா ரெண்டுத்தோட அர்த்தம் சமம். ஆனா சீதா ஸ்திரீலிங்கம், அதனால அயம் யூஸ் பண்ண முடியுமா? சீதா அயம்னு சொல்ல முடியுமா? ராமா ராமஹா அயம்னு சொல்ல முடியும், ஆனா சீதாவை சொல்ல முடியுமா? அதனால இயம். சீதேயம் இவள் சீதை தான் அப்படின்னு தர்க்கயன் ஆஸ்தேஸ்ம அந்த மரத்து மேலேயே உட்கார்ந்து. இது வரைக்கும் அத்ய வயம் பஞ்ச ஸ்லோகான் படித்தவந்தः சுந்தரகாண்டே भवन्तः सर्वे बालकाण्डम् अनन्तरं सुन्दरकाण्डस्य पञ्चश्लोकानाम् अवश्यं प्रतिदिनं पारायणं कुर्वन्तु. அர்த்தத்தை புரிஞ்சுண்டு பாராயணம் பண்ணுங்கோ. உங்களோட பாராயணம் உங்களோட உச்சாரணம் சர்வம் சுத்தம் பவதி. பாராயணம் பண்ணும்போது அர்த்தம் புரிஞ்சுண்டே படிக்கும்போது இன்னும் நன்னா படிப்போம் இல்லையா? அஸ்மாக்கம் சுத்த உச்சாரணம் பவதி. நன்னா ஒரு சம்ஸ்கிருதத்திலேயே ஏதானு படிச்சு புரிஞ்சுக்கிற அந்த ஒரு எபிலிட்டி வரும். அதனால பாலகாண்ட படிங்கோ. ஒரு சப்தத்தையும் பாருங்க. பாலகாண்டத்துல என்ன படிச்சிருக்கோம், இது எந்த மாதிரி சப்தம், இதுக்கு அர்த்தம் என்ன, இதுல என்ன பிரத்யயா, கா தாத்து, நாமபதம் அஸ்தி சேத் கா விபக்தி, இதெல்லாம் மனசுல வச்சுண்டு படிச்சுண்டு சுந்தரகாண்டஸ்ய பஞ்ச ஸ்லோகானாம் அப்படி பாராயணம் குர்வந்து. இதானீம் वयं किञ्चित् व्याकरणविषये पठामः. अहम् एक प्रत्ययस्य विषये अद्य वयं पठामः. अहं शेर् करोमि अत्र एकनिमिषम्. सर्वे स्क्रीन् मध्ये पश्यन्ति वा? अहमेकं विषयमत्र अत्र तवतु क्त इति प्रत्ययौ ரெண்டு பிரத்யயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் படிக்க போறோம். ஓகே, இது படிச்ச உடனே சொல்லுவேன் எதுக்காக இந்த பிரத்யயம் இன்னைக்கு எடுத்தேன்னு. சரியா? ஓகே, ஏன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த விஷயம் சொல்றேன். ஆரம்பத்துல அகம் உக்தவதி சம்ஸ்கிருத பாஷா ஆங்கில பாஷாயம் வயம் வதாமஹா வாய்ஸ், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லணும். அது என்ன? வாச்சியம்னு பேரு. வாய்ஸ் என்ன சொல்லுவோம் சம்ஸ்கிருத பாஷாயாம்? வாச்சியம். அப்போ கர்த்திரு வாச்சியம், கர்ம வாச்சியம். கர்த்திரு வாச்சியம்னா ஆக்டிவ் வாய்ஸ். கர்த்திரு 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 வாச்சியம். அப்புறம் பாசிவ் வாய்ஸ் கர்ம கர்ம வாச்சியம். இது ரெண்டுத்தை பத்தியும் படிக்கணும் நம்ம. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பிரத்யயம் தெரிஞ்சுட்டு இருக்கணும், தெரியணும். அதுக்காக
प्रथमं वयं तवतु क्त इति प्रत्ययो वयं पश्यामः अनन्तरं वाच्यविषये पठामः அப்போ தவத்து த முன்னாடியே கொஞ்சம் நம்ம படிச்சிருக்கோம் இத விஸ்திருத ரூபேன வயம் அத்ய பఠாமஹம் இந்த பிரத்யயங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிருதந்தாஹான்னு பேரு ரெண்டு விதமான பிரத்யயங்கள் திங்கந்தாக கிருதந்தாக அப்படின்னு இது கிருதந்த பிரத்யய சரியா இன்னொன்னு திங்கந்தனா இப்போ பட்டுதாத்து பட்டதி பட்டதாக பட்டந்தி அதுல தீ தகாந்திலாம் போடுறோம் இல்லையா அது திங்கந்த பிரத்யயான்னு சொல்லுவோம் அந்த அதோட பரிபாஷா அதோட டெஃபினிஷன் அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் கிருதந்தனா என்ன திங்கந்தனா என்னங்கிறத நம்ம அப்புறமா படிக்கலாம் இப்போ தவத்து க்தங்கிறது கிருதந்த பிரத்யயான்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அவகதம் வா இதானீம் தவத்து பிரத்யயः இதானீம் ஸ்கிரீன் मध्ये பஷ்யन्तु இதுல க்தங்கிறது எப்படி அப்படின்னா ஹாஃப் க த பிரிண்ட் मध्ये एवम् आगच्छति இப்ப நீங்க இத மாதிரி எழுத முடியலன்னா சாதாரணமா எழுதலாம் ஹாஃப் க எழுத தெரியும் இல்லையா எல்லாருக்கும் அப்புறம் ஒரு த எழுதுங்கோ அப்புறம் வ அப்புறம் து இக் த வ து இக் த வ து தவது அந்த தவது சொல்லறச்சே ஹாஃப் க இஸ் செட் இன்சைட் so that is there it is not only tavatu it is ik tavatu ஆனா அந்த இக் உச்சாரணம் யதா வயம் குர்மஹ தத் பஹிர்னா ஆகச்சதி தாவதேவ புரியுறதா தவது பிரத்யயः இப்ப அப்படின்னா என்ன அப்படின்னா தவது பிரத்யயः பூதகாலார்த்தே வயம் பிரயோகம் குர்மஹ தவதுங்கிற பிரத்யயம் எப்போ நம்ம உபயோகம் பண்ணுவோம் பிரயோகம் குர்மஹ இत्युक्ते பூதகாலம் இப்ப நம்ம பாஸ்ட் டென்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா அஸ்மாக்கம் சமீபே என்ன சப்தா இப்ப பூதகாலத்தை பத்தி பேசணும்னா நம்ம என்ன லகாரம் யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க பூதகாலத்துக்கு லங் லகாரம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா இப்போ உஷா பகினி அத்ய பठति சிந்தயாமः இதானீம் சம்ஸ்கிருதம் பठति இப்போ சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு இருக்கார் ஓகே ஹ்யஹ எஸ்டர்டே வீட்ல சுந்தரகாண்டம் படித்தார் அப்படின்னு சொல்லணும் அப்ப நம்ம என்ன லகாரம் யூஸ் பண்ணுவோம் பூதகாலத்துக்கு லங் லகாரஹ என்ன சொல்லுவோம் உஷா பகினி சுந்தரகாண்டம் அபடத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஓகே அது ஒரு விதமான பூதகால ரூபம் அதாவது ஒரு விதமா நம்ம பூதகால விஷயே வயம் வக்தும் சக்னுமஹ வாக்கிய நிர்மாணம் கர்த்தும் சக்னுமஹ பூதகாலம் வேணும் அப்படின்னா இமீடியட்லி நம்ம எந்த லகாரத்தை பிரயோகம் பண்ணணும் லங் லகார பிரயோகம் அது நம்ம படிச்சிருக்கோம் ஆக்சுவலி பூத காலத்துக்கு இன்னும் ரெண்டு லகாரமும் இருக்கு ஆனா அது நம்ம இப்போ இல்ல இப்போ நம்ம சாமானிய ரூபேண சாமானியத்தையா நம்ம லங் லகாரத்தை பிரயோகம் கர்த்தும் சக்னுமஹ எங்க பார்த்தாலும் பூத காலத்தை பத்தி பேசணும்னா லங் லகாரம் அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுவோம் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோம் எல்லாரும் பூதகால ரூபம் பரஸ்மைபதி பூதகால ரூபம் ஆத்மநேபதி வயம் படித்தவந்தः किल இப்போ மோகனா भगिनी भवती गम धातु इति अस्ति गम 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 धातोः भूतकाल रूपं लङ् लकार रूपं वदतु गच्छत् गच्छत् चलु उत्तमम् एकवारं पुनः वदति वा अहं सम्यक् न शृणोमि अदेदो एको वर्दे इको वर्दनल ಅದಕ್ಕೆ चलु गच्छत् अगच्छताम् अगच्छन् वेरी गुड उत्तमं मध्यम पुरुषः अगच्छः अगच्छतम् अगच्छत वेरी गुड अगच्छम् अगच्छाव अगच्छाम उत्तमं जयश्री भगिनी अस्ति वा भवती लिख दातु लङ् लकार रूपं वदतु इदे मादरी இப்போ மோகனா भगिनी गम धातु लङ् लकार रूपम् अवदत् किल भवती लिख धातु लङ् लकार रूपं वदतु अलिकत् अलिकताम् अलिकत् अलिगत् अलिगत् अलिकत् अलिगताम् अलिगत् अलिगतन्
இல்ல படிக்கலையா நீங்க? ஆனா அதை பைஹார்ட் பண்ணணும். சரியா? இப்ப நான் எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு தாத்து கொடுத்து லங்லகாரம் கேட்பேன். ஜெய்ஸ்ரீ பகினி நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நீங்க ஐ வில் கம் பேக் டு யூ ஃபார் லிக் தாத்து. அப்சர்வ் பண்ணி நீங்க சொல்லணும். சரியா? ஓகே. உஷா பகினி பவதி நம தாத்து. நமதி இருக்கு இல்லையா? அதோட லங்லகார ரூபம் வதத்து. அனமத் அனமாம் அனமத் அனமத अनमाव अनमाम. वेरी गुड. ओके. इदानीं श्रीविद्या भगिनी अस्ति वा? श्रीविद्या भगिनी श्रूयते वा? ओके. सुंदर महोदय भवान् अस्ति वा? यस यस. நீங்க சொல்லுங்க. பிபதி இருக்கு இல்லையா? लंग्लकार रूपम वदतु. अबिबत अबिपताम अबिचन अपिबन अपिबह अपिबह अबिचम अपिबतम अपिबतम अबिचत अबिचम अपिबम 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 अबिचाव अबिचाम இல்ல த கிடையாது அங்க மகோதய. தத்ர த ந அஸ்தி. அதனால எப்படி அபிபாவ அபிபாவ அபிசாவ அபிசாம அபிபாவ ப ப அக்ஷரம் அபிபாவ அபிபாம. उत्तमम्. उत्तमम्. कण्णन् महोदय भवान् वदतु. इदानीं दृश् धातु जानाति वा? टु सी चलरेला लङ्लकार रूपं वदति वा? जानामि. वदतु. टु सी I saw, she saw, they. Very good, very good, very good. लङ्लकार रूपं वदतु. अपश्यत् अपश्यताम्. Very nice. अपश्यन् अपश्यन् अपश्यः. Very good. अपश्यतम् अपश्यतम् अपश्यत. Very good. उत्तमम्. अपश्यम् अपश्याव अपश्याम. उत्तमम्. Very nice. श्रीनाथ महोदय भवान् अस्ति वा? இருக்கேலா ஸ்ரீநாத்? உங்களுக்கு இப்ப நம்ம என்ன லகாரம் படிச்சுட்டு இருக்கோம்னு புரிஞ்சது இல்லையா? பாஸ்ட் டென்ஸ் பத்தி படிக்கிறோம். ரைட்டா? இப்போ பாஸ்ட் டென்ஸ்க்கு லங் லகாரம்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்க பட்டு தாத்து படிக்கிறது பட்டு தாத்து பூதகாலம் வதத்தி வா? பார்த்து சொல்லணும்னா சொல்லுங்க இன்னைக்கு. ஆனா கண்டிப்பா பைஹார்ட் பண்ணணும். ஏன்னா அது பண்ணினா தான் நம்ம இப்ப எதுக்கு இது கேக்குறேன்னா இப்ப தவத்து பிரத்யய படிக்க போறோம், பிரத்யய படிக்க போறோம். லங்லகாரம் தெரிஞ்சாதான் நம்மளால அது பண்ண முடியும். புரியுறதா? அதுக்காக திஸ் இஸ் a recap. சொல்லுங்க. பட்டுதாத் अपठत् अपठताम् अपठताम् இல்ல 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 no 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 you have that table with you, லங்லகார டேபிள். நீங்க முன்னாடி கூட எழுதி அனுப்பிச்சிருக்கீங்களே ஒரு தரம். லங்லகார பாஸ்ட் டென்ஸ். மேம் கேக்குறதா மேம்? கேக்குறதுமா. இப்போ கேக்குறது. முன்னாடி ஆடியோ ப்ராப்ளம் உங்களுக்கு. ஓகே ஓகே சரி. ஸ்ரீநாத் ஜி நீங்க வந்து இல்ல இல்ல நீங்க கன்ஃபியூஸ் பண்ற ஆயிருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணணும்? அத்ய லட் லகாரஹ பிரசன்ட் டென்ஸ், அப்புறம் லங் லகாரஹ பாஸ்ட் டென்ஸ். புரியுதா? இது ரெண்டும் நன்னா பைஹார்ட் பண்ணி புதவாசரே கிருப்பையா வதத்து. சரியா ஸ்ரீநாத் மகோதயா? ரெண்டுத்தையும் அந்த டேபிள் எங்க எழுதிருக்கேன்னு பாருங்கோ. they have done this in the previous level only. அத நன்னா ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தாதான் भवन्तः सर्वे अग्रे गन्तुं शक्नुमः वयम्. இல்லையா? श्रीविद्या भगिनी इदानीं भवती वदतु. वद वद धातु टु स्पीक् அதோட லங்லகார ரூபம் वदतु. अवदत् अवदताम् अवदन् अवदग
அவதத்தம் ஆ அவதத ஆ அவதத்தம் இல்ல தா கிடையாது, எல்லாத்தையும் அதான் சொல்றேன். அவதம் 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 வைத்த வைத்த அவதாவ அவதாம அவதம் அவதாவ அபடம் அபடாவ அபடாம அவதம் அவதாவ அவதாம. புரியுதா? இத நல்லா பை ஹார்ட் பண்ணிக்கணும். ஓகே, நோட் புக் பார்த்து சொன்னீங்களா பார்க்காதுன்னு சொன்னீங்களா? கொஞ்சம் பார்த்து சொன்னேன். அடுத்த கிளாஸ் நோ ப்ராப்ளம், சிந்தா நாஸ்தி, டேக் யூர் ஓன் டைம். ஆனா எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்கோங்க, எத்தனை மாசம் வேணாலும் எடுத்துக்கோங்க, சிந்தாயவே நாஸ்தி. ஆனால் பிரதி தினம் படிக்கணும், அவ்வளவுதான். நீங்க எத்தனை நாள், எல்லாருமே எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்கோங்க, பார்த்து வேணாலும் படிங்க, சிந்தாயவே நாஸ்தி. ஆனா டெய்லி நீங்க படிச்சேன்னா புக்கே உங்களுக்கு வேண்டாம், தள்ளி வச்சுட்டு இங்க இருக்கும் எல்லாம். இப்ப நம்மளுக்கு பைஹார்ட் ஆகலைன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பிரதி தினம் ஒரே ஒரு தாத்துவான ஒரு தரமான கண்டிப்பா சொல்லணும். சொன்னோம்னா அவசியம் சர்வே ஸ்மரந்தி, அதுதான். புரியுதா? இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். எப்படின்னா, குழந்தைகள்லாம் வேத பாடசாலையம் பட்டந்திக்கில வேதம் பட்டந்திக்கில சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வேதம் படிக்கிறது இல்லையா? சம்பூர்ண யஜுர்வேதம் ரிக்வேதம் பட்டந்தி, எல்லா சூக்தங்களும் அவளுக்கு தெரியும். எப்படி தெரியும்? அவளுக்கு ஒண்ணு மெமரி அப்படி இல்ல இருக்காது. ஆனா என்ன பண்ணுவா, குரு என்ன சொல்லுவார், டெய்லி பிரதி தினம் காலம்பரை எழுந்துட்டு ஒரு தரம் ஒரு 10 ஆவர்த்தி பண்ணேன், 12 ஆவர்த்தி பண்ணேன், அபியாசம் பண்ணேன்பா, மத்தியானம் கொஞ்சம் பண்ணேன்பா, சாயந்தரம் கொஞ்சம், டெய்லி 3 வேளை அவ சொல்லுவாத. அப்பதான் அதுவும் எத்தனை மினிமம் 12 வருஷாணி பட்டந்தி, 12 வருஷங்கள் படிப்பா. அதுக்கப்புறம் தான் வேத மந்திரங்கள்லாம் இங்க கொஞ்சம் போகும் இல்லையா? அது மாதிரி நீங்களும் எத்தனை நாள் வேணா எடுத்துக்கலாம். ஆனா பிரதி தினம் அர்த்த கண்டா, டெய்லி ஒரு ½ சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு. எதெல்லாம் எனக்கு பைஹாட் ஆகலையோ அதெல்லாம் முக்கிய ரூபேன என்னெல்லாம், தாத்து ரூபம் சப்த ரூபம், இது பைஹாட் ஆகியிருக்கணும். எப்படி ஆகும்? இந்த சேவ் பட்டனை பிரஸ் பண்ணி பண்ற மாதிரி கிடையாது, நம்ம சொல்லி சொல்லிதான் ஆகும் இல்லையா? அதனால டெய்லி ஒரு ½ நம்ம 24 ஹவர்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு ½ இது படிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டோம்னா வித்தின் 1 month அப்படியே பைஹாட் ஆயிடும் மனசுல. அந்த மாதிரி ஒரு இதுவா படிச்சேன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து, ஏன்னா வாக்கியம் பண்ணும்போது அப்புறமா யாருக்கிட்டே சம்ஸ்கிருத்தேன வதந்தி சேத் இது சிந்தையந்து. அப்போ இவர்கிட்ட நான் இந்த சென்டென்ஸ் சொல்லணும், அப்புறம் நான் வந்து லங்லகாரம் யூஸ் பண்ணணும், மத்தியம புருஷா பகுவச்சனம் என்ன, பட்டதி பட்டதா பட்டந்தி அப்பட்டதா பட்டதாம், இதை சொல்லி பார்த்து அப்புறம் சென்டென்ஸ் சொல்லறதுக்குள்ள அவர் கிளம்பியே போயிடுவார் இல்லையா? சோ சரளத்தையா முகத்தக பகிஹி ஆகச்சது சப்தாக. அத மாதிரி நம்ம திங்க் பண்ணறதுக்கு முன்னாடி வாயிலேருந்து சப்தம் வரணும். அந்த அளவுக்கு நம்ம கண்டஸ்தீகரணம் மெமரைசிங் आवश्यकम् अस्ति. अस्तु, चिन्ता नास्ति. जयश्री भगिनी, भवती इदानीं लिखधातोः वदति वा लङ्लकाररूपम्? புரிஞ்சுதா இப்போ? இப்போ எது மறந்தோன்னு புரிஞ்சுது இல்லையா? எஸ் மேடம், ஞாபகம் வர மாட்டேங்குது. வரும் வரும், கண்டிப்பா வரும். இது வந்து வரமாட்டேங்குது. அதே ஒரு கான்சென்ட்ரேஷனோட பண்ணினோம்னா வந்துடும் அந்த 100%. அதுல சொல்லுங்க. அலிகத் அலிகதாம் அலிகன், அலிகஹ அலிகதம் அலிகத, அலிகம் அலிகவ அலிகம. இப்ப எப்படி வந்தது? வரும் இல்லையா? பிரதி தினம் எதி வதத்தி சே டெய்லி ஒரு தாத்து சொல்லுங்க, சரியா? எல்லாருக்குமே, இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் யூ, எல்லாருக்குமே நான் சொல்றேன். இப்போ வயம் தவத்து பிரத்ய விஷய படாமஹா. இப்ப நான் எதுக்கு லங்லகாரம் கேட்டேன் அப்படின்னா, இப்ப பாருங்க, ஹியர் தவத்து பிரத்யா எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறது தெரியணும் இல்லையா? அதுக்காக லங்லகார ரூபம் நான் கேட்டேன், சரியா? இப்ப எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஏகம் வாக்கியம் அஸ்தி, பாலஹா வித்யாலயம் அகச்சத், பாலஹா வித்யாலயம் அகச்சத், சரியா? அத்திர கிம் அஸ்தி? அத்திர லங்லகாரஹ அஸ்தி. இங்க எழுதிருக்கு இல்லையா லங்லகாரஹன். இதையே நான் வேற விதமா சொல்ல போறேன். இப்ப நிறைய பேர்கிட்ட கேட்டோம், லங்லகாரம் நனவு இல்ல, எனக்கு மறந்து போச்சு, சிந்தா நாஸ்தி. இப்போ உங்களுக்கு வேற ஒரு இன்னொரு உபாயம் சொல்லி தரேன். எனக்கு லங்லகாரம் மறந்து போச்சு, ஓகே,
இன்னொரு மெத்தட், என்ன மெத்தட் அப்படின்னா தவத்து பிரத்யா யூஸ் பண்ணலாம், விச் இஸ் வெரி ஈஸி. ஏன் ஈஸிங்கிறதையும் சொல்றேன். எப்படின்னா பாலஹா வித்யாலயம் அகச்சத், நீங்க என்ன எழுதலாம், பாலஹா வித்யாலயம் கதவான். தவத்து பிரத்தியோட என்ன ரூபமாகும், கதவான். இங்க என்ன இருக்கு, தவத்து பிரத்ய. இப்போ ஏன் இதை ஈஸின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இப்ப லங்லகாரத்துல நம்ம என்ன பண்ணணும், பாலஹாவா இருந்தா அகச்சத் சொல்லணும். இப்ப மத்தியம புருஷா சிந்தயந்து துவம் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லணும், அகச்சத் நான் அகச்சதி. என்ன பண்ணுவோம், அகச்சஹா. அகம் இருந்ததுன்னா அகச்சம். இத மாதிரி பிரதம புருஷா மத்தியம புருஷா உத்தம புருஷா சிந்தயித்வா 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 வயம் வதாமஹ. ஆனா தவத்து பிரத்யஸ்ய பிரயோகः கதவான் இதி சப்தः சர்வத்திர எல்லாருக்குமே, எல்லா புருஷத்திலயும் வர எல்லா சப்தத்துக்குமே கதவான் தான். புல்லிங்கமா இருந்ததுன்னா, அது பாலகாவா இருந்தாலும் துவம்மா இருந்தாலும் அகம்மா இருந்தாலும் எல்லாருக்கும் கதவான் புல்லிங்கத்துக்கு. அதனால அது ஈஸி தானே, பிகாஸ் நம்மளுக்கு ஒரு சப்தம் நினைவு வச்சுட்டா போறோம். ஓகே, இதே ஸ்திரீலிங்கத்துல பாருங்க, பாலா வித்யாலயம் அகச்சத். இங்க ஸ்திரீலிங்கமா பாலாவா இருந்தாலும் அகச்சத்து தான் வருது, லங்லகாரஹா. இப்ப நான் லங்லகார அகம் பிரயோகம் ந கரோமி, அகம் தவத்து பிரத்யஸ்ய பிரயோகம் கரோமி. பரமத்திர பாலஹ நாஸ்தி, அத்திர பாலா அஸ்தி, ஸ்திரீலிங்க. அதனால கதவான் வராம என்ன வரும், கதவதி. அவகதம் வா? ஓகே, இதாनीम् अहं पृच्छामि. उषा भगिनी भवती वदतु. बालः श्लोकम् अपठत्. बालः श्लोकम् अपठत्. अहं लङ्लकारस्य प्रयोगम् इदानीं करोमि. भवती अपठत् इति स्थाने तवतु प्रत्ययस्य प्रयोगं करोतु. बालः श्लोकम् இன்னொரு தடவை சொல்லுங்க. பாலஹ ஸ்லோகம் பட்டவான். ஆஹா, படித்தவான். ஓகே, புரியுதா? இல்ல, நோ ப்ராப்ளம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன், அதனாலதான் திருப்பி கேட்டேன். கம்மா இருந்ததுன்னா அகச்சத்னா கதவான், அப்பட்டத் படித்தவான். புரியுதா? யூஸ் பண்ணிருக்கேன். என்னமா? ஆமா, நிறைய பண்ணிருக்கேன். இதை நம்ம திருப்பி ரிவைஸ் பண்றோம், அவ்வளவுதான். இது ஆக்சுவலி தவத்து பிரத்யம் தான் நம்ம சம்பாஷண சம்ஸ்கிருதே. அதாவது நம்ம மத்த வாழ்க்கை சம்ஸ்கிருதத்துல பேசணும்னு வச்சுக்கோங்க, பூத காலத்தை சொல்லணும்னா லங்லகாரத்தை விட சாதாரணமா எல்லாரும் எதை யூஸ் பண்ணுவா, தவத்து பிரத்யம் யூஸ் பண்ணுவா. அகம் யஹ சென்னை நகரம் கதவதி, அகம் ह्यः மந்திரம் கதவதீன் வா. அகம் மந்திரம் கம் தாது லங்லகார உத்தம புருஷாஹம் கிம் வதாமி இதி ந சிந்தயந்தி. கதவதின்னு ஈஸியா வந்துடும் மனசுல இருந்து. அதனால சம்பாஷணே கான்வர்சேஷனல் சம்ஸ்கிருதத்துல தவத்து பிரத்யம் ரொம்ப சரளமா வரும். புரியுறதா உங்களுக்கு? எந்த இடத்துல யூஸ் பண்றோம் எல்லாம்? அப்போ கம் கதவான், பட் படித்தவான். ஓகே, இதானி மோகனா भगिनी, अहम् एकं वाक्यं वदामि, भवती तवतु प्रत्ययस्य प्रयोगं करोतु. उषा भगिनी रामायणम् अपठत्. वाक्यं करोतु. उषा भगिनी रामायणम् अपठितवती. என்னதுக்கா? இல்ல, சாரி, படித்தவதி. படித்தவதி. அப்போ ராமஹா வந்தா படித்தவான், உஷா பகினியா இருந்தா படித்தவதி. இப்ப டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? தவத்து பிரத்யஸ்ய. அஸ்து, இதாनीम् अत्र ஸ்கிரீன் மத்தியே பஷ்யந்து. நிறைய தாத்து கொடுத்திருக்கா. இப்ப நிறைய நம்மளுக்கு சிலது தெரியும், சிலது தெரியாது. இதாनीम् அகம் வதாமி, சர்வே அனுவதந்து. பிதா அல்பாஹாரம் அகாதத். வதந்து அகாதத். அதோட தவத்து खादितवान्. वदन्तु सर्वे, वदन्तु खादितवान्. अखादत् खादितवान्. இப்ப மாதாவா இருந்தா அகாதத் खादितवती.
அப்போ அத்திர வயம் கிம் பஷ்யாமஹ, லகார யூஸ் பண்ணினா லிங்க பேதம் கிடையாது. பிதாக்கும் அகாதத் தான், மாதாக்கும் அகாதத் தான். ஏதானும் கோட்டா இருந்து அஜஹா இருந்தாலும் அகாதத் தான், நபும்சகலிங்கமா இருந்தாலும் அகாதத் தான். ஆனா தவத்து பிரத்யத்துல புல்லிங்கா காதித்தவான், ஸ்திரீலிங்கா காதித்தவதி, இவ்வளவுதான் வித்தியாசம். அவகதம் வா? अस्तु, अग्रिम वाक्यं पश्यामः. अग्रजा फलरसम् अपिबत् पीतवान्. वदन्तु, अपिबत् पीतवान्. इदे स्त्रीलिङ्गम्. अपिबत् पीतवती. वदन्तु, अपिबत् पीतवती. अग्रिमवाक्यम् अपठत् पठितवान्. पठितवान्. स्त्रीलिङ्ग, स्त्रीलिङ्ग शब्दः. अपठत् पठितवती. எல்லாருமே லவுடா சொல்லணும், உச்சைஹி வதந்து. நான் சில பேரை மியூட்ல போட்டிருக்கேன், ஏன்னா இந்த இக்கோ வருதுங்கிறதுனால. பட் சர்வே கிருபையா உச்சைஹி வதந்து. அகச்சத் கதவான். अगच्छत् गतवान्. अगच्छत् गतवती. உத்தமம். இப்போ இங்க பாருங்க, லங்லகாரத்துல அகம் புருஷம் பின்னம் வதாமி. அகம் வித்யா, அங்க என்ன யுவகா, பகினி, ஹரிஹி, பாலஹா, பாலிகா, பாலகா எல்லாம் இருந்துதான். இங்க பாருங்க, அகம் அகம் அகம், துவம் துவம் துவம். அதோட உதாரணம் பார்க்கலாமா? லகாரம் இருந்ததுன்னா மத்தியம புருஷா, உத்தம புருஷான்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வரும். ஆனா தவது பிரத்யே சமானம். பார்க்கலாமா? அகம் வித்யாலயம் அகச்சம், அகம் வித்யாலயம் கதவான். புல்லிங்கமா இருந்ததுன்னா, ஸ்திரீலிங்க சப்தமா இருந்ததுன்னா அகம் வித்யாலயம் கதவதி. இதுல அகமா இருந்தாலும் கதவான் கதவதி, சஹவா இருந்தாலும் கதவான் கதவதி, துவம்மா இருந்தாலும் கதவான் கதவதி. அவगतं वा? सर्वे अवगच्छन्ति वा? इदानीम् इदानीम् अहं वदामि, सर्वे अनुवदन्तु. अगच्छं गतवान्. इलेन गतवती. ओके. अपठं पठितवान्. अखादं खादितवान्. अलिखं लिखितवान्. अग्रे पश्यन्तु, त्वं मार्दुना अगच्छः गतवान्. अपठः पठितवान्. अवदः உக்தவான். நல்ல பாருங்க, இங்க அதுக்காக தான் காமிச்சேன். வதுதாத்து லங்லகாரே அவதத், அவததாம், அவதன், அவதஹா, அவதத்தம், அவதத. இப்ப கேட்ட இல்லையா யார்கிட்டயோ? அதே தவத்து பிரத்ய யூஸ் பண்ணா வதித்தவான்லாம் வராது. என்ன வரும்? உக்தவான். பஷ்யந்து, வதுதாத்து தவத்து பிரத்யே உக் உக் உக்தவான். ஹாப்க உக்தவான் உக்தவதி. वददातु तवतु प्रत्ययः हो उक्तवान् उक्तवती. एकवारं सर्वे वदन्तु, अवदः उक्तवान्. अवदः उक्तवती. वेरी गुड. अलिखः लिखितवान्. अलिखः लिखितवती. இப்போ लङ्लकारत्कुम तवतु प्रत्ययकुम को भेदः, डिफरेन्स् किम्, को भेदः इति एक टेबल मध्ये वयं दर्शितवन्तः. என்ன फर्स्ट कालम என்ன लङ्लकारः, सेकंड என்ன तवतु प्रत्यय. ரெண்டு எதுக்கு யூஸ் பண்றோம்? பூதகாலம். ஆனா ரெண்டுத்துலயும் என்ன பேதः பஷ்யन्तु. लङ्लकारे पुरुष भेदः अस्ति, तवतु प्रत्यये पुरुष भेदः नास्ति. अवगतं वा? द्वितीय भेदः
वचनभेदः अस्ति लङ्लकारे वचनभेदः अस्ति एकवचनं द्विवचनं बहुवचनम् अस्ति तवतु प्रत्यये अपि वचनभेदः अस्ति அது எப்படி வரும் அத சொல்லி தரேன் பட் தவத்து பிரத்யயத்திலும் ஏகவச்சனம் द्विवचनं बहुवचनं உண்டு அவகதம் அக்ரிமா விபக்தி பேதः லங்லகாரே நாஸ்தி விபக்தியே பேதமே கிடையாது லங்லகாரம் யூஸ் பண்ணினா விபக்தி பேதம் கிடையாது நாஸ்தி பரம் தவத்து பிரத்யயே விபக்தி பேதः அஸ்தி அப்படினா என்ன அர்த்தம் தவத்து பிரத்யய யூஸ் பண்ணினா நம்ம அதுக்கு சப்த ரூபம் சொல்லலாம் இப்போ மத்த சப்த ரூபம்லாம் சொல்றோம் இல்லையா ராமஹ ராமோ ராமஹ ஹரிஹி ஹரி ஹரயஹ குருஹு குரு குரவஹ பிதா பிதரோ பிதரஹ சொல்றோம் இல்லையா சப்த ரூபம் அதே மாதிரி எந்த சப்த தாத்துல எல்லாம் தவத்து பிரத்யய ஆட் பண்றோமோ அதுக்கு சப்த ரூபம் உண்டு சப்தமி விபக்தி பர்யந்தம் சப்த ரூபம் கதம் ஏக உதாரணம் பஷ்யாமஹ பఠன் இப்போ பఠிதவான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு சப்தமி விபக்தி வரைக்கும் சப்த ரூபம் அஸ்தி பఠிதவான் இன்னைக்கு நான் வெறும் பிரதமா விபக்தி தான் மாத்திரம் சொல்லி தரேன் அதுக்கப்புறமா மத்த விபக்தி படிக்கலாம் பட் விபக்தி ரூபம் அஸ்தி இது சர்வே ஜானந்து தாவதேவ பఠிதவான் பఠிதவந்தௌ பఠிதவந்தः एकवचनं पठितवान् द्विवचनं पठितवन्तौ बहुवचनं पठितवन्तः புரியுதா இதே மாதிரி ஸ்திரீலிங்கத்துல எப்படி இருக்கும் पठितवती पठितवत्यौ पठितवत्यः புரியுதா प्रथमा विभक्त्या सर्वे अवगच्छन्ति वा अस्तु इदानीं श्रीविद्या भगिनी भवती वदतु खादितवान् अद्ल एकवचनं द्विवचनं बहुवचनं वदतु खादितवान् எதுல மேம் खादितवान् खादितवान् இந்த இந்த त्वा அந்த तवतु 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 प्रत्यय एकवचनं द्विवचनं बहुवचनं சொல்லுங்க खादितवान् वेरी गुड खादितवन्तौ खादितवन्तौ खादितवन्तः वेरी गुड एकवारं पुनः वदतु एकवारं पुनः वदतु खादितवान् खादितवन्तु खादितवन्तौ द्विवचनं अपरं खादितवन्तौ खादितवन्तः वेरी गुड पठितवान् पठितवन्तौ पठितवन्तः खादितवान् खादितवन्तौ खादितवन्तः अवगतं वा जयश्री भगिनी भवती वदतु गतवान् एकवचनं द्विवचनं बहुवचनं वदतु जयश्री भगिनी जयश्री भगिनी वदतु गतवान् द्विवचनं गतवन्तौ 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 गतवन्तः वेरी गुड एकवारं पुनः वदतु गतितवान् आहा என்ன சொன்னேன் முதல்ல गतवान् गतवान् गतवन्तौ गतवन्तः சரியா ओके कन्नन महोदय भवान् वदतु खादितवान् एकवचनं द्विवचनं बहुवचनं वदतु खादितवान् खादितवन्तौ वेरी गुड खादितवन्तौ खादितवन्तः एकवारं पुनः कान्फिडेंट சொல்லுங்க இன்னொரு தடவை खादितवान् खादितवन्तौ खादितवतः खादितवन्तः ओके उषा भगिनी भवती वदतु वद धातु वद वद पेसद् तवतु प्रत्यय एकवचनं द्विवचनं बहुवचनं उक्तवान् वेरी गुड उक्तवन्तौ उक्तवन्तः वेरी गुड उत्तमं सुन्दर महोदय भवान् वदतु टु ड्रिङ्क् पीतवान् एकवचनं द्विवचनं बहुवचनं वदतु पीतवान् 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 पीतवन्तौ पीतवन्तौ पीतवान् चलुव पीतवान् पीतवान् पीतवन्तौ पीतवन्तौ पीतवन्तः
पीतवन्तः उत्तमम् इदानीं श्रीनाथ महोदय भवान् वदतु இப்போ நீங்க சொல்லணும் சரியா ஓகே இப்போ வந்து பட்டு தாத்து தவத்து பிரத்யய யூஸ் பண்ணுங்க ஏகவச்சனம் द्विवचனம் बहुवचனம் तवतु प्रत्यय पठु धातु पठितवान् पठितवन्तौ तु इल्ल पठितवन्तौ बहुवचनं पठितवन्तः पुरियदा पठितवान् पठितवन्तौ पठितवन्तः पुरियदा इदु पुल्लिङ्ग शब्दः इदानीं मोहना भगिनी अहमेकं शब्दं वदामि स्त्रीलिङ्ग मध्ये तवतु प्रत्यये वदतु एकवचनं द्विवचनं बहुवचनम् अवगतं वा मोहना भगिनी पठु धातु स्त्रीलिङ्गं वदतु तवतु प्रत्यये पठन्ति पठितवती पठितवन्त्यौ இல்ல நான் கிடையாது पठितवती पठितवत्यौ சொல்லுங்க पठितवत्यौ पठितवत्यः एकवारं पुनः वदतु पठितवती पठितवत्यौ पठितवत्यः वेरी गुड जयश्री भगिनी भवती वदतु खादु धातु स्त्रीलिङ्ग एकवचनं द्विवचनं त्वप्रत्यय तवतु प्रत्यय वदतु खादितवती खादितवत्यौ खादितवन्तः एदुक्कु पुल्लिङ्ग स्त्रीलिङ्ग बहुवचनं खादितवत्यः खादितवत्यः वेरी गुड श्रीविद्या भगिनी भवती वदतु इदानीं पीतवती एकवचनं द्विवचनं बहुवचनं स्त्रीलिङ्ग पीतवती पीतवत्यौ पीतवत्यः एक्सलेंट वेरी गुड उषा भगिनी भवती वदतु उंगल्टा अदे धातु केक्कुरेन वदु धातु स्त्रीलिङ्ग तवतु प्रत्यय उक्तवती उक्तवत्यः अवलदा इप्प सर्वे अवगच्छन्ति वा इदानीं तवतु प्रत्ययं पश्यामः वा इदुदा विभक्ति भेदः अत्र लङ्लकारे नास्ति तवतु प्रत्यये विभक्ति भेदः अस्ति लास्ट लङ्लकारे लिङ्गभेदः नास्ति लकारत्ले लिङ्गभेदं कडेयादु बालहावा इरुंदालुम अदेदा बालिकावा इरुंदालुम अदेदा परं तवतु प्रत्यये लिङ्गभेदः अस्ति इप्प पठितोम इल्लैया पठितवान् पुल्लिङ्गः पठितवती स्त्रीलिङ्गः नपुंसकलिङ्ग सोल्लितरेन अप्पुறம் அதுக்கும் இருக்கு அது அப்புறமா சொல்லித்தரேன் इदानीं पश्यन्तु सर्वे अत्र तवतु प्रत्यय लिख धातु अस्तु अत्र श्रीनाथ महोदय एकवारं भवान् अन्म्यूट् मध्ये अस्ति वा श्रीनाथ जी இப்போ நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறத நீங்க படிங்கோ लिख धातु लंग लकारम इदु वेरी गुड படிங்கோ वेरी गुड अलिखताम अलिखन अलिखह अलिखतम अलिखत अलिखत இங்க अलिखत சொல்லக்கூடாது ஏனா ஹலந்த் இல்ல ஓகே अलिखत वेरी गुड अलिख अलिखम अलिखम अलिखाव अलिखाम अलिखाम இப்ப புரிஞ்சுதா वेरी गुड இப்போ பூதகாலே past tenseல நம்ம இந்த லகாரம் யூஸ் பண்றோம் கரெக்ட் what is the second option I gave you for expressing in past tense I said you can use tavatu pratyayah also instead of this lang lakarah you can use tavatu pratyayah also adada inge kizha potrukka eppadi inge lang lakaratla prathama purushaha madhyama purushaha uttama purushaha asti ana तवतु प्रत्ययत्ल अदल्ल उंडा ओन्नु कडेयादु पुरुष भेदः नास्ति आना लिंग भेदः अस्ति पुल्लिंगः स्त्रीलिंगः इदु पार्क्कलामा इप्पो ओके लिखितवान् लिखितवन्तौ इदु पडिंगो श्रीनाथ महोदय पठतु इदे अलिखत्तुक्कु बदला नम्म इंद तवतु प्रत्यय यूस पண்றோம் பண்ணுங்க ओके लिखितवान् लिखितवन्तौ लिखितवन्तः இதுதான் புல்லிங்க ஒரு நிமிஷம் இதுதான் புல்லிங்க
இதுதான் ராமஹா, பாலகா, ஸ்ரீநாதா, சுந்தரம் மகோதயா, கண்ணன் மகோதயா, இவாளுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்றோம். ரைட்டா? இப்போ ஸ்திரீலிங்கத்துக்கு என்ன யூஸ் பண்ணுவேள்? இது படிங்கோ. லிখিতவதி, லிখিতவதி, லிখিতவத்யோ, லிখিতவத்யஹ. ஆமா, இதுதான் புரிஞ்சுதா? இததான் 3 தடவை உங்களுக்கு போட்டிருக்கா. எதுக்காக 3 தடவை அதையே போட்டிருக்கா? Who can tell me why they have given 3 times the same thing? Because no purusha beda. அவ்வளவுதான், அது சொல்லறதுக்காக தான். பிரதம புருஷமா இருந்தாலும் அதுதான், மத்தியம புருஷா ததேவ, உத்தம புருஷா ததேவ, அது காமிக்கிறதுக்காக தான். நோ புருஷ பேதா, கேவலம் லிங்க பேதா அஸ்தி. புரியுறதா இப்ப எல்லாருக்கும்? அப்போ பாலகானாலும் லிখিতவான், துவம்னாலும் லிখিতவான், அஹம்னாலும் லிখিতவான். அவகதம்? ನನ್ನ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சர்வே அவகச்சந்தி வா? இதானீம் ஏதத் பஷ்யந்து. பட் பிளஸ் தவது படித்தவான், படித்தவத்னு முதல்ல ஆகும். அதுக்கப்புறமா புல்லிங்கத்துல படித்தவான், ஸ்ரீலிங்கம் படித்தவதி, நபும்சகலிங்கம் படித்தவத். இதே மாதிரி காதித்தவான், காதித்தவதி, காதித்தவத், கதவான், கதவதி, கதவத், உக்தவான், உக்தவதி, உக்தவத், திருஷ்டவான், திருஷ்டவதி, திருஷ்டவத். இதுதான் 3 பேதா. அண்டர்ஸ்டுட் ஆல் ஆஃப் யூ? இதே மாதிரி கம்ல பாருங்க, கதவான், இத நடுவுல இருக்கிறத விட்டுருங்க, திஸ் இஸ் த மூல சப்தம். அப்புறம் கதவான், கதவதி, கதவத், புல்லிங்க, ஸ்திரீலிங்க, நபும்சகலிங்க. அவகதம் வா? சர்வே அவகச்சந்தி வா? இதானி மாத்திர பஷ்யந்து. இப்போ ஒரு தடவை நான் டிக்டேட் பண்றேன், ஆனா ஸ்கிரீன்லயே இருக்கு, நீங்க எழுதிக்கலாம். डिक्टेट पண்றத श्रुत्वा श्रुत्वा लिखन्तु, यदि न अवगच्छन्ति तर्हि स्क्रीन पश्यन्तु, लिखन्तु. अवगतं वा? ओके, मेले एळिकोंगो. तवतु प्रत्ययः. सर्वे नोटबुक मध्ये लिखन्तु. तवतु प्रत्ययः. हाफ क இப்போ இத மாதிரி எழுத வரலன்னா பரவாயில்லை. I am dictating right like that. हाफ क त व तु. तवतु प्रत्ययः. अवगतम्? अत्र एक कॉलम मध्ये धातुः इति लिखन्तु. द्वितीय कॉलम मध्ये लङ्लकारः लिखन्तु. तृतीय मध्ये तवतु प्रत्ययः. एवं वयं शीर्षकं दद्मः, हेडिंग दद्मः. अनन्तरं प्रथम धातु अस्ति पठ. ठल पारुंगो हलन्त, अदनाल पठ अप्पडिनु सोल्रोम. पठ हलन्त अस्ति, पठ धातु. लङ्लकारस्य रूपं किम्? अपठत्. तवतु प्रत्ययस्य रूपं किम्? पठितवान् पुल्लिंग और एल्स् पठितवती स्त्रीलिंग. एवं लेखनीयम्. पुरियर्दा? पठ धातु, लङ्लकारस्य रूपः अपठत्, तवतु प्रत्ययस्य रूपं पठितवान् पठितवती. अवगतम्? इदानीं द्वितीय धातु पश्यतु, लिख धातु. இப்ப இந்த ரூபம்ல நீங்க அப்புறமா எழுதலாம். ஃபர்ஸ்ட் தாத்துல நோட் பண்ணிக்கோங்க. கிரகபாடம் அஸ்தி. முதல் உதாரணம் கொடுத்துட்டேன். பட், अपठत्, पठितवान् पठितवती. लिख, अलिखत्, लिखितवान् लिखितवती. அது மாதிரி இப்ப எல்லா தாத்து மாத்திரம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலம்ல खाद, क्रीड, धाव, शाल, पाल, पालयतीना पालनम பண்றது. पत्, to fall, मिल, रक्ष. दश धातवः सन्ति. 10 धातु இருக்கு. இந்த 10க்கும் लङ्लकार रूपம், அப்புறம் तवतु प्रत्ययस्य रूपं कृपया गृहपाठ रूपेण लिखन्तु. सर्वे नोट कृतवन्तः वा? लिखितवन्तः वा? 10 धातु. இதெல்லாம் நீங்க வந்து கிரகபாடமா எழுதணும். இது சரியா? ஓகே. நவ இதுல another கொஞ்சம் பின்னமா இருக்கு, கொஞ்சம் டிஃபரண்டா இருக்குது. சரியா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே ஹெட்டிங். கம் தாத்து, ஆ பிளஸ் கம், அதுலயே கண்டினியூ பண்ணிக்கலாம். கம், ஆ பிளஸ் கம், நம், நமத்தி இருக்கு இல்லையா, அனமத் அது. அப்புறம் கிரு, கரோதி, அகரோத். அதுல என்ன ஆகும்? கிருத்தவான். எங்க கொஞ்சம் பின்னமா இருக்கோ அதை மாத்திரம் நோட் பண்ணிக்கோங்க. கிரு, கிருத்தவான், கிருத்தவதி. ஹிரு, ஹிருனா டு ஸ்நாச் ஃப்ரம் somebody.
ahrat. Hritavan, hritavati. Smr, smarati, asmarat. Yeah. To remember. Smritavan, smritavati. Shru dhatu, to hear. Ashrunot. Shrutavan, shrutavati. Apra. Ni dhatu, to take. Anayat. Neetavan, neetavati. Pa dhatu, pa. Apibat. Peetavan, peetavati. Gay, அதாவது to sing. Agayat. Geetavan, geetavati. So, atra dasha dhatavaha santi. இல்லையா? முன்னாடி 10 धातु, இங்க ஒரு 10 धातु. भवन्तः सर्वे लिखितवन्तः वा? अत्र अद्य 20 धातूनां रूपं तवतु प्रत्ययस्य रूपं वयं पठितवन्तः. सर्वे कृपया लिखन्तु, स्मरन्तु अपि. कारणम् एतेषां शब्दानां तवतु प्रत्ययान्तानां शब्दानां उपयोगः अस्माकं सम्भाषणे अधिकं भवति. நம்ம சம்பாஷணத்துல இந்த தவத்து பிரத்யயस्य ரூபம் நிறைய யூஸ் பண்ணலாம். ஈஸியா சரளமா வாக்கியம் வந்துரும். அகம் யா படித்தவதி, சா படித்தவதி, சஹ படித்தவான். ஈஸியா சொல்லிடலாம். லங்லகார ரூபத்தை விட தவத்து பிரத்யய சரளம் அஸ்தி, சரள தரம் அஸ்தி. நான் அந்த தரம் கூட யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? தரம், அதாவது அதை விட கம்பேர் பண்ணா இது இன்னொன்னு இல்லையா? அஸ்து. अद्य वयं किं पठितवन्तः? तवतु प्रत्ययस्य विषये. सर्वे अवगच्छन्ति वा? बुधवासरे वयम् इतोपि अधिक किञ्चित् अभ्यासं कुर्मः. इदोड नरेय इन्नु कोञ्चं तवतु प्रत्ययस्य अभ्यासं तरेण उङ्गलुक्कु इन्नु. अद्य एतद् गृहपाठं कृत्वा वयं समापनं कुर्मः. इदानीं शान्तिमन्त्रं वदामः. ॐ स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्यायेन मार्गेण महीं महिषाः. न्यायेन मार्गेण महीमहीषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम्. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम्. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति.